பார்வையை மாற்றுவோமே. பிரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23 போன்ற உண்மைக்கு எதிர்மறையாக வருவதெல்லாம் பிசாசு கொடுக்கும் உபதேசம், பயம் தரும் வார்த்தைகள். அவனுக்கு எதிராக விசுவாச வார்த்தைகளை நாம் பேச முடியுமா? அது எளிதான காரியமா என்று பார்த்தால் நிச்சயம் கஷ்டமான காரியம்தான் என்று அறிவோம். ஆம் அன்பானவர்களே, நீ அநேக முறை அவன் நம்மிடம் சொல்லக்கூடிய வார்த்தை, பார், நீ ஜெபித்து கொண்டே இருக்கிற, ஒன்றுமே நடக்கலை என்று நம் காதில் அவன் ஓதிக்கொண்டே இருக்கின்றான். அவனின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் அவனை ஒரு தலை மிதிக்கப்பட்ட பாம்பாக பார்த்தோம் என்றால் பயம் நீங்கி நாம் வெற்றி காண்போம். பிசாசை பெரிதாக நினைத்து பயப்படுகின்றோம். ஆனால் அந்த பிசாசையே படைத்து மேலிருந்து கீழே தள்ளி அவனின் தலையை சிலுவையில் மிதித்து போட்டாரே, அவர் என்னில் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகின்றோம். ஆம், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். 1 யோவான் 4:24 என்று நாம் நினைக்க ஆரம்பித்து விட்டாலே போதும், நமக்குள் இருப்பவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க வேண்டும் என்றால் நமது பார்வையை மாற்ற வேண்டும். புற மனிதர்களை பார்க்காதபடிக்கு, உலகத்தை பார்க்காதபடிக்கு, பிரச்சனைகளை பார்க்காதபடிக்கு இறை வார்த்தை என்ற பூத கண்ணாடியை போட்டு இறை வார்த்தைகளை அறிக்கையிட்டு கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயம் வெற்றியை காண்போம். நமக்கு எதிராக வருபவர்கள் ராட்சத பிறவி போல காணப்படலாம். ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் இரட்சகரின் பிறவிகள். யார் பெரியவர்? ராட்சதனா இரட்சகரா? இரட்சகர்தானே. அதனால் தைரியமாய் சொல்வோம், தேவனை என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன், அதனால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, வெற்றி எனதே என்று. இதை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் வெளிப்படுத்தின ஒரு ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆம், ஜெபத்திற்கான வழிகளை தேடி கண்டுபிடித்து ஆண்டவரிடம் கேட்க வேண்டாம். விவிலிய வார்த்தைகளை கொண்டே ஜெபத்தை ஏறிடுங்கள். விவிலிய வார்த்தைகளை ஜெபமாக்குங்கள். உதாரணமாக, உங்களது பகைவர் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி உங்கள் மன அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறார்களா? இதோ அருமையான ஜெபம். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கின்றபடியால் விடியற் காலம் ஆகிற பொழுது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. மீகா 2:1 மற்றும் 2 இறை வார்த்தைகள். இந்த இடத்தில் உங்களுக்கு இடரல் கொடுக்கிற மனிதனின் பெயரை போட்டு உனக்கு ஐயோ என்று சொல்லுங்கள். மேலும் தடைகளை நீக்கி போடுபவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். ஆண்டவர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13 இடத்தில் அவர்களுக்கு என்ற பதத்திற்கு பதிலாக எங்களுக்கு என்று மாற்றிக்கொள்ளுங்கள். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற வல்லமையுள்ள இறை வார்த்தைகளே நமது ஜெபமாக மாறும் பொழுது எப்படி வெற்றி கிடைக்காமல் போகும்? என் வியாதியை போக்கும், என் குழந்தைகளுக்கு அறிவை தாரும், கடனை நீக்கும் என்று வெற்று வார்த்தைகளை சொல்லி கேட்பதை விட்டுவிட்டு ஒன்றும் இல்லாமையை சோலை வனமாக மாற்றக்கூடிய இறை வார்த்தைகளை வைத்தே ஜெபிப்போம். நிச்சயம் மாற்றத்தை காண்போம். ஆகவே ஜெபத்திற்கு என்று தனியாக நேரம் கூட செலவழிக்க வேண்டாம். இறை வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கும் பொழுதே ஜெபம் எழும்பும். இறை வார்த்தையும் ஜெபமும் 2 செட்டைகளைப் போல அடித்து கொண்டு மேலே எழும்பும் பொழுது பதில் உடனே கீழிறங்கி வரும். ஏனென்றால் இறை வார்த்தை ஆண்டவரின் வார்த்தை, அவரின் வாக்கு தத்தம். அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். ஜெபத்தை குறித்ததான என்னதொரு அருமையான ஆலோசனை அன்பானவர்களே. இறை வார்த்தைகளை வைத்து ஜெபிப்போம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவனே, உமது இறை வார்த்தைகளை எனது ஜெபமாக மாற்றி வெற்றி பெற கிருபை புரியும். ஆமேன்.